நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டதும் சுட்டு வீழ்த்துங்கள் அப்படின்னு அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியே பதற்றத்தில் இருக்கு, பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே வேளையில இந்தியாவும் களமிறங்கியிருக்காங்க நண்பர்களே. இது எதனால அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் பதற்றம். இந்த பதற்றத்துக்கு நடுவே 13 இந்தியர்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க கப்பல்ல. இதனால கடும் பீதி ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. மாலுமிகள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. கடும் எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நிறைய பேச போறோம் நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பெரும் பதற்றம் நிலவுது. போராட்டக்காரர்கள் மேலே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சுட்டுல கடந்த 2 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 32 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இது குறித்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன கருத்து தான் இப்போ பெரும் சர்ச்சையாக இருக்கு. உயிரிழப்பு குறித்து கொஞ்சம் கூட பரிவு இல்லாமல் போராட்டக்காரர்கள் இந்தியர்களைப் போல எதிரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இப்போ பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சமீப காலமாக போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு வருது. பாகிஸ்தான்லேருந்து விடுதலை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டும் வர்றாங்க. இந்த போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அடக்குமுறையில் ஈடுபட்டுட்டு வருது. இதனால் அங்கே அமைதியின்மை நீடிச்சிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த மாதம் ஜூன் 5ஆம் தேதி முதல் வெடித்துள்ள போராட்டத்தினால அங்கே இதுவரைக்கும் 90 பேர் பாகிஸ்தான் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி சர்வதேச நாடுகளை அதிர வச்சிருக்கு. போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் JMCC கூட்டு இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக பதற்றம் நீடிச்சிட்டு வரும் நிலையில பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் சொன்ன கருத்து போராட்டக்காரர்களை கொதிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கவாஜா ஆசிப் என்ன சொல்றாருன்னா, போராட்டக்காரர்களை இந்தியர்கள் போல எதிரிகளாகவே நாங்கள் பார்க்குறோம். சுதந்திர காஷ்மீர் கோரி போராடுறவங்களை இந்தியாவை வச்சிருக்கும் அதே இடத்துல தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தற்போது சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. 53 தொகுதிகளை கொண்ட இந்த பகுதியில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுது. நேற்று முன்தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு JAAC உள்ளிட்ட அமைப்புகள் அழைப்பு விடுத்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சூழலில் தான் அங்கே இருக்கும் ராவல்கோட் பகுதியில் இருக்கும் ட்ரேக் உள்ளிட்ட பகுதிகளில் 27ஆம் தேதி தீவிர போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதில் JAAC உடைய முக்கிய நிர்வாகி உள்பட உமர் நாசிர் உள்பட 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மாதம் முதல் இதுவரைக்கும் போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 100 தொற்றுக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதில் இந்தியா களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் எங்களுக்கு பாகிஸ்தானே வேண்டாம், ஒன்று நாங்கள் இந்தியா கூட போயிடுறோம், இல்லைன்னா எங்களுக்கு தனிநாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு வர்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம பல வீடியோக்களில் நான் மட்டும் இல்லை, பல யூடியூபர்ஸ் போய் பேசியிருப்பாங்க, பல வல்லுநர்களுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்த குறி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். பாகிஸ்தான் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்பதற்கான பேச்சுவார்த்தையை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால இந்தியா எவ்வளோ சீக்கிரம் இறங்கி பாகிஸ்தான் ராணுவத்தையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் அங்கிருந்து துரத்திட்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்களை நம்ம கூட இணைக்கணும், அல்லது அந்த பகுதியை நாம மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலை முன்னிட்டு 14,000க்கும் மேற்பட்ட வீரர்களை பாகிஸ்தான் அங்கே குவிச்சிருக்கு. தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய குரலை ஒடுக்கும் வகையில் JAAC அமைப்பினரை குறிவச்சு துப்பாக்கி சூடு நடத்தும்படி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்ததாக தெரிய வந்திருக்கு. மேலும் இணையதளம் மற்றும் மொபைல் போன் சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு. குடிநீர் மற்றும் மின்சார இணைப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில். இது மட்டும் இல்லாமல் இந்த கவாஜா ஆசிப் இந்தியர்களைப் போல தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை சீண்டும் விதமாக அவர் பேசியிருக்கிறாரு. இதுக்கும் நம்ம பதிலடி கொடுக்கும் விதமாக கண்டிப்பாக பாடம் புகட்ட வேண்டும் பாகிஸ்தானுக்கு. அதுதான் ஒவ்வொரு இந்தியர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. விரைவில் அது நடக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வளைகுடாவில் நிலைமை மோசமாகிட்டு வரும் நிலையில் இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்ய மோதலும் இப்போது முடிவுக்கு வருவது போல தெரியலை.
இதற்கிடையில தான் அங்கு தீவிரமடைஞ்சிருக்கிற தாக்குதல் காரணமாக 13 இந்தியர்கள் உட்பட 15 மாலுமிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் தவிச்சிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. உலகிலேயே அதிக மாலுமிகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்காங்க. இந்தியர்கள் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த கப்பல்களையும் பணியாற்றிட்டு வர்றாங்க. இப்போது சர்வதேச பதற்றம் காரணமாக ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கும் சூழல்ல கப்பலில் பணியாற்றும் இந்தியர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் அடிக்கடி ஏற்படுது. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு. யுக்ரைனுடைய கருங்கடல் பகுதியில் இருக்கும் சோர்னோமோர்ஸ்க் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சரக்கு கப்பலில் சிக்கி தவிக்கும் 13 இந்தியர்கள் உள்பட 15 மாலுமிகள் இப்போது அச்சத்தில் இருக்காங்க. ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக என்ன ஆகுமோ அப்படிங்கிற அச்சத்திலேயே இவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாக இந்திய மாலுமிகள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. சோர்னோமோர்ஸ்க் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் MV அமீர் 1 அப்படிங்கிற சரக்கு கப்பலில் மொத்தம் 15 மாலுமிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அவங்களில் 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியர்கள் தான். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் இப்போது மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கும் நிலையில தான் துறைமுகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றுட்டு வருது. இதனால தான் கப்பலில் இருக்கிறவங்க கடுமையான பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க மாலுமிகள் சங்கம். இது குறித்து மாலுமிகள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் MV அமீர் 1 கப்பலில் இருக்கும் 15 பேர், குறிப்பாக 13 இந்திய மாலுமிகள் உயிருக்கு ஆபத்தான சூழலில் சிக்கியிருக்காங்க. கப்பலுக்கு அருகே தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுது. எந்த நேரத்திலையும் தங்கள் கப்பல் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு, கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் உடனடியாக தலையிட்டு இந்திய மாலுமிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவர்களை பாதுகாப்பாக தாயகம் திரும்ப ஏற்பாடு செய்ய வேண்டும். போர் பகுதிகளில் இந்திய மாலுமிகளை இப்படி விட்டுவிடக்கூடாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க மாலுமிகள் சங்கம். மேலும் கப்பலில் இருந்தே எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றையும் மாலுமிகள் சங்கம் பகிர்ந்திருக்காங்க. அதில் கப்பலை சுற்றியுள்ள பகுதிகளில் புகை மேகங்கள் சூழ்ந்திருப்பது தெளிவாக தெரியுது. இது அந்த பகுதியில் எவ்வளவு தீவிரமாக தாக்குதல் நடந்து வருது அப்படிங்கிறத காட்டுவதாகவே இருக்கு. 13 இந்தியர்கள் சிக்கியிருப்பது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனமும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ விளக்கம் எதையும் வெளியிடல. சர்வதேச அளவில் முக்கியமான வர்த்தக ரூட்களில் ஒன்றாக கருங்கடல் இருந்துட்டு வருது. ஆனால் இந்த பகுதியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. கடந்த வாரம் சரக்கு கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் உயிர் பிழைக்க ஒவ்வொரு நொடியும் போராட்டத்தில் இருக்காங்க. கப்பலில் வந்து 13 மாலுமிகள், இந்திய மாலுமிகள் வந்து சிக்கி தவிச்சிட்டு வராங்க. கடும் பீதியில் இருக்காங்க. உடனடியாக மத்திய அரசு வந்து இதில் தலையிட்டு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மாலுமிகள் சங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய மத்திய அரசு வந்து இதை லேசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது பற்றிய தகவலையும் இதை பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இதில் சம்பந்தப்பட்ட நாடுகளோட பேசி தாக்குதல் நடத்த விடாமல் அங்கே தவிச்சிட்டு இருக்கும் 13 மாலுமிகளையும் நம்முடைய மத்திய அரசு கண்டிப்பாக மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு நண்பர்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா கடும் எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் மீதான தாக்குதலை முடிவு கொண்டு வர வேண்டும். இப்படி தாக்குதல் நடத்துறதுனால அந்த 2 நாடுகள் மட்டுமில்ல, மற்ற நாடுகளுடைய கப்பல்களும் மாலுமிகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா வந்து கடும் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. ஐநா பாதுகாப்பு சபையில் நடந்த விவாதத்தில் ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடந்த ஒரு மோதலில் ஏற்பட்ட சிறிய அமைதிக்கு அப்புறம் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கி இருக்கிறது மிகவும் கவலை அளிக்குது. பதற்றத்தை வந்து உடனடியாக தணிக்குமாறு இந்தியா அழைப்பு விடுத்திருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதலில் பல இந்தியர்கள் காயமடைஞ்சாங்க. ஒரு இந்தியர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் காணாமல் போயிருக்கிறாரு. மாலுமிகளை இலக்காக கொண்டு நடத்தப்படும் வன்முறை செயல்களையும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச நீர்வழிகள் வழியாக சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்களையும் இந்தியா தொடர்ந்து கண்டிச்சிட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த பிராந்தியத்தில் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும். சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க இந்த பிராந்தியத்துடைய சர்வதேச நீர்வழிகள் வழியாக சுதந்திரமான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் ஆகியவை மிக விரைவில் மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.